வார்ம் கிரீட்டிங்ஸ் குட்டீஸ். நம்ம இந்த ரவுண்டோட லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். எக்ஸசைஸ் 4.6. நீங்கள் இந்த வீக்கெண்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க சுச்சுவேஷன். இதுக்கு இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. நவுனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? இப்போ ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் கேர்ள், ப்ரில்லியன்ட் கேர்ள், கிளவர் கேர்ள், டால் கேர்ள், ஷார்ட் கேர்ள், இது மாதிரி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல் பென்சில், லாங் பென்சில், அது மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அட்வர்ப் அப்படின்னா என்னென்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. அவங்க எப்படி எழுதுனாங்க? நீட்டாக எழுதுனாங்க. எப்படி படித்தாங்க? சூப்பர்பாக படித்தாங்க. அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் அட்வர்ப். இப்போ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஐ woke up லேட் டுடே. நான் லேட்டாகி எழுந்துறேன். எப்போ எழுந்தேன்? லேட்டாகி எழுந்தேன். லேட்லி டுடேன்னு எழுத மாட்டோம், அந்த வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். லேட்டு தான் கரெக்ட் ஆன்சர். இட் வாஸ் அ பிரைட் மார்னிங். மார்னிங் எப்படி இருந்தது? பிரைட்டாக இருந்தது. நம்ம மார்னிங் அப்படிங்கிற நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம், அதனால் எல்வை சேர்த்துக்கூடாது. பிரைட் மார்னிங், திஸ் ஒன் இஸ் கரெக்ட். The third sentence, I ate my breakfast very fast. Fastly அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லை, ஃபாஸ்ட்டாக செஞ்சோன்னா ஃபாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். I ate my breakfast very fast is the correct answer. Second one is wrong. I have planned to meet my best friend today. அதாவது 2 மெம்பர்ஸ்க்கு உள்ள கம்பேரிசனுக்கு தான் நம்ம பெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஒருத்தர் தான் பெஸ்ட்டு அப்படின்னாலே ஒருத்தர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அப்போது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்ட். பெட்டர் ஃப்ரெண்ட்லாம் சொல்லக்கூடாது. ரீசெண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் பிளேயிங் அ லாட் ஆஃப் கிரிக்கெட். ரீசெண்ட்லி மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் பிளேயிங் அ லாட் ஆஃப் கிரிக்கெட். ரீசெண்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ரீசெண்ட்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். We bought a bat at a very cheaply rate. ரேட் எப்படி இருந்தது? வெரி சீப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ரேட்டை பற்றி தானே சொல்கிறோம், நவுனை பற்றி தான் சொல்கிறோம். இப்போ வெரி சீப் ரேட்னு தான் வரணும், சீப்லி ரேட்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், மை ஃப்ரெண்ட் பிளேஸ் ஒண்டர்ஃபுல்லி. எப்படி விளையாண்டாங்க? நான் கேட்குற கொஸ்டின் பாருங்கள், எப்படி விளையாண்டாங்க வேர்பை கேட்குறேன். அப்போது ஒண்டர்ஃபுல்லி. இப்போ வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்ஒய் கடைசியாக வரும் வண்டர்ஃபுல்லி அட்வர்ப் வரும்போது. இது மாதிரி நிறைய வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் இன் திஸ் ஒன். 8th சென்டென்ஸ், அட் ஃபர்ஸ்ட் ஐ பிளேடு டென்ஸ்லி. நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே விளையாடும்போது ரொம்ப டென்ஷனோடு விளையாண்டேன். எப்படி விளையாண்டேன்? டென்ஸ்லியாக விளையாண்டேன். அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். இது எல்லாத்துக்குமே பாருங்கள் அட்வர்புக்கு லாஸ்ட்டில் எல்ஒய் முடிஞ்சிருக்கும். பட் மை ஃப்ரெண்ட் டாட் மீ ஹவு டு ஸ்கோர் ரன்ஸ் ஈஸிலி. எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது? ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ எல்ஒயில் முடிஞ்சிருக்க ஈஸிலி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஐ பிளேட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாப்பிலி. எப்படி விளையாண்டோம்? ஹாப்பிலியாக விளையாண்டோம். அப்போ எல்ஒய் இருக்கிறது தான் செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், ஹாப்பிலி எப்படி விளையாண்டோம்? ஹாப்பிலி. எப்படி ஸ்கோர் பண்ணோம்? ஈஸிலி. எப்படி விளையாண்டோம்? டென்ஸ்லி. எப்படி விளையாண்டாங்க? வண்டர்ஃபுல்லி. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி விளையாண்டாங்கங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அட்வர்ப். இதில் எல்லாம் பாருங்கள், ரேட் எப்படி இருந்தது? சீப் ரேட். இதில் ரீசெண்ட்லி, எப்போது? ரீசெண்டாக தான் அப்படின்னு சொல்கிறதுனால ரீசெண்ட்லி. மை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வரும், பெட்டர் ஃப்ரெண்டு வரக்கூடாது. ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டு இல்லை, ஃபாஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். பிரைட் மார்னிங் அல்லது டல் மார்னிங், கூல் மார்னிங், அது மாதிரி தான் வரணும். பிரைட்லி மார்னிங்னு வரக்கூடாது. லேட் டுடே, லேட்டாகி எழுந்தேன். லேட்லி அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ குட்டீஸ். The round is over. Next we will meet in the 5th round. Thank you.